ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி நாங்கள் மூங்கி குறுத்து எடுக்கிறோம்னு உங்களுக்கு காட்டு. ரொம்ப செடியாக இருக்கும். ஆற்றுக்கு பக்கத்தில் தான் அது கிடைக்கும். அப்படியே ஒடிச்சு எடுங்க நண்பா. கீழே அப்படி ஒடிங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறுத்து பாருங்கள். இப்படித்தான் எடுக்க முடியும். என்ன கடிச்சிருக்காடி. கோழி குழம்பும் இதையும் வச்சு குடித்தோம்னா நல்லா ஹெல்த்தாக இருக்குது உடம்புக்கு. அதனால் நாங்களும் ரொம்ப 6 மணிலேருந்து ஆற்று பக்கமாகவே நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இப்போ தான் கிடச்சிருக்கு. ரொம்ப தேடி அலைஞ்ச வருங்க. தண்ணி வடிது வருங்க. என் விரலில் நிற்கிதா, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அருமையாக இருக்கும். நல்லா பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இந்த மூங்கி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கை உடஞ்சா என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு பாருங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள். எங்கே போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும். எத்தனை பேர் நீங்களும் இதே மாதிரி எதுவும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகிறோம் நாங்களும். டைம் ஆயிடுச்சு. கை வேறு சரியில்லை, கேமரா சரியாக பிடிக்க முடியல. இதுதான் நம்ம ஏரியா. ஒரு தோப்பு சைடு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆறு தெரியுதா? அவர் தான் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு. ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பாய். போயிட்டு இதை ஒரு புட்டி இன்னைக்கு மூங்கி அரைச்சி கோழி குழம்புல ஊற்றி இன்றைக்கி ஒரு கப்புன்னு அடிக்கிறான், குப்புன்னு படுக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களை. சரியாகட்டும். அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ போட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூங்கி குருத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி அரைச்சி தட்டி சாறு புழிஞ்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாட்டுக்கோழி நல்லா தண்ணியாக வச்சு குழம்பு எடுத்துக்கிட்டாச்சு. அந்த குழம்புல தான் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி குடிக்கிறேன்னு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.